ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் அறிவியல் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயற்கை காந்தம் என்று அழைக்கப்படுவது எது? மேக்னடைட். செயற்கை காந்தங்களில் அல்லாதது எது? லோட்டஸ்டோன். தடையின்றி தொங்கவிடப்பட்டுள்ள காந்தமானது எந்த திசையில் ஓய்வு நிலைக்கு வரும்? வடக்கு தெற்கு. 800 ஆண்டுகளுக்கு முன்பு திசை காட்டும் கருவியினை செய்து பயன்படுத்தியவர்கள் யார்? சீனர்கள். காந்த திசை காட்டும் கருவி எங்கு பயன்படுத்தப்படவில்லை? ரயில். காந்தங்கள் அவற்றின் காந்த தன்மையை இழக்கும் நிகழ்வில் தவறானது எது? உராய்வின் பொழுது. மின்காந்த தொடர்வண்டிகளை பயன்படுத்தும் நாடு எது? ஜப்பான். காந்தங்களின் எதிரெதிர் துருவங்கள் ஒன்றையொன்று ஈர்க்கின்றன. காந்தத்தின் ஈர்ப்பு விசை காந்தத்தின் இரு முனைகளிலும் எவ்வாறு இருக்கும்? அதிகமாக. நீரின் 3 நிலைகளில் பொருத்தமில்லாதது. பிளாஸ்மா நிலை. புவியின் மொத்த பரப்பில் எத்தனை பங்கு நீர் சூழ்ந்துள்ளது? 3. புவியில் காணப்படும் மொத்த நீரில் நன்னீர் எத்தனை சதவீதம் உள்ளது? 3%. பொறுத்துக. துருவ பனிப்படிவுகள் பனியாறுகள் 68.7%. நிலத்தடி நீர் 30.1%. மற்ற நீர் ஆதாரங்கள் 0.9%. மேற்பரப்பு நீர் 0.3%. இரு ஹைட்ரஜன் அணுக்கள் ஓர் ஆக்சிஜன் அணுவுடன் இணைந்து உருவாவது நீர். வளிமண்டல அழுத்தத்தில் நீரின் உறைநிலை எவ்வளவு? 0 டிகிரி செல்சியஸ். கடல் நீரில் கரைந்துள்ள உப்புகளில் தவறானது எது? நைட்ரஜன் குளோரைடு. உலக நீர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 22. நீர் சுழற்சி எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? 3. தாவரங்கள் எதன் மூலம் நீராவி போக்கினை நிகழ்த்துகிறது? இலைத்துளை. ஆசியாவின் முக்கிய ஆறுகளில் எத்தனை பெரிய ஆறுகள் இமயமலையில் இருந்து தொடங்கி பாய்கிறது? 10. நீரின் கன அளவின் அலகு என்ன? காலன். ஒரு காலன் என்பது 3.785 லிட்டர். அணைக்கட்டுகளில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு எவ்வாறு அளவிடப்படுகிறது? கியூசெக். தமிழ்நாட்டில் உள்ள சதுப்பு நில காடுகளில் தவறானது எது அல்லது எவை? சாரி. தந்து சதுப்பு நில காப்பு காடுகள். கீழ் வருவனவற்றுள் நீர் சுழற்சியின் சரியான படிநிலை எது? ஆவியாதல், ஆவி சுருங்குதல், மழை பொழிதல். பொருள்களின் வடிவம், அளவு, பருமனில் ஏற்படும் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இயற்பியல் மாற்றம். இயற்கை நிறங்காட்டி என்று எதனை கூறுவர்? மஞ்சள். வெங்காயத்தை நறுக்கும்போது கண்ணீர் வருவதற்கு காரணமான வேதிப்பொருள் எது? புரோப்பேன் டயால் எஸ் ஆக்சைடு. எலும்பு முறிவு சிகிச்சை, சிலைகள் மற்றும் பொம்மைகள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் எது? பாரிஸ் சாந்து. தாவர வளர்ச்சிக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்றவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முதன்மை ஊட்டச்சத்துக்கள். நுண்ணுயிரிகளால் தொகுக்கப்பட்ட தாவர மற்றும் விலங்கு கழிவுகள் என்பது கரிம உரம். கீழ்கண்டவற்றுள் கனிம உரங்களில் அல்லாதவை. தொழு உரம். கனிம உரமான யூரியாவில் எத்தனை சதவீதம் நைட்ரஜன் அடங்கியுள்ளது? 46%. கனிம உரமான சூப்பர் பாஸ்பேட்டில் எத்தனை சதவீதம் பாஸ்பரஸ் அடங்கியுள்ளது? 8 to 9%. கனிம உரமான அமோனியம் சல்ஃபேட்டில் எத்தனை சதவீதம் நைட்ரஜன் அடங்கியுள்ளது? 21%. கனிம உரமான பொட்டாசியம் நைட்ரேட்டில் எத்தனை சதவீதம் நைட்ரஜன் மற்றும் பொட்டாசியம் அடங்கியுள்ளது? 13% நைட்ரஜனும் 44% பொட்டாசியமும் இருக்குது. உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படும் உயிரி எது? மண்புழு. சிமெண்ட் தயாரிக்க பயன்படும் பொருள்களில் ஒன்று ஜிப்சம். சிமெண்ட்டை கண்டுபிடித்தவர் யார்? வில்லியம் ஆஸ்பிட்டின். முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சிமெண்டின் பெயர் என்ன? போர்ட்லாண்ட் சிமெண்ட். சிமெண்ட் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? 1824. ஜிப்சத்தின் வேதிப்பொருள் என்ன? கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட்.
ஜிப்சத்தின் பயன்பாடுகளில் தவறானது எது? சிலைகள் வார்ப்பதற்கு பயன்படுகிறது, இதான் தவறானது. தோல் நோய்களை தீர்க்கும் கழிவுகளில் பயன்படுவது எது? மெக்னீசியம் சல்ஃபேட் ஹைட்ரேட். அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஜிப்சம் அப்படிங்கிறது CaSO4 2H2O, எப்சம் அப்படிங்கிறது MgSO4 7H2O, பாரிஸ் சாந்து அப்படிங்கிறது CaSO4 H2O, கார்பாலிக் அமிலம் அப்படிங்கிறது C6H5OH. ஒட்டும் பொருள்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2. நிலவாழ் உயிரினங்கள் மற்றும் தாவரங்களை காட்சிப்படுத்தும் இடங்களை எவ்வாறு அழைப்பர்? நிலவாழ் காட்சியகம். 3ஆம் நிலை நுகர்வோர்களை வேட்டையாடக்கூடிய பெரிய வேட்டையாடும் விலங்குகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றது. 4ஆம் நிலை நுகர்வோர்கள். ஒரு சூழ்நிலை மண்டலத்தின் எல்லா உணவு சங்கிலிகளையும் ஒன்றிணைத்தால் பல்வேறு பிணைப்புகளை கொண்டுள்ள ஒரு வலையமைப்பினை டேஸ் என்று அழைப்பர்? உணவு வலை. தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய உயிரினங்களை எவ்வாறு அழைப்பர்? உற்பத்தியாளர்கள். தாவரங்கள் தங்களுடைய உணவை எவ்வாறு தயாரிக்கிறது? ஒளிச்சேர்க்கை. தனக்கான உணவை தானே தயாரிக்க முடியாத நுகர்வோர்கள் பிறசார்பு ஊட்ட உயிரிகள். தாவரங்களையும் விலங்குகளையும் உணவாக உட்கொள்ளும் விலங்குகள் எது? மனிதன். இறந்த விலங்குகள் மற்றும் தாவரங்களை உணவாக உட்கொள்பவை எது? பூஞ்சை. ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உண்ணுதல் மற்றும் உண்ணப்படுதலுக்கான வரிசை முறையை டேஸ் என்கிறோம்? உணவுச் சங்கிலி. உணவுச் சங்கிலியானது எதிலிருந்து தொடங்குகிறது? சூரியன். கொடுக்கப்பட்டுள்ள உணவுச் சங்கிலியில் பாம்பு எந்த நிலையில் உள்ளது? புல், வெட்டுக்கிளி, தவளை, பாம்பு. 3ஆம் நிலை நுகர்வோர். உயிருள்ள காரணிகளையும் உயிரற்ற காரணிகளையும் ஒன்று சேர்ந்த ஒரு கட்டமைப்பு. சூழ்நிலை மண்டலம். மனிதர்கள், விலங்குகள் அல்லது தாவரங்கள் வாழக்கூடிய பகுதிகள் நாம் டேஸ் என்கிறோம்? சுற்றுச்சூழல். சூரியன், காற்று, நீர், தாது பொருள்கள் மற்றும் மண் போன்றவற்றை எவ்வாறு அழைப்பர்? உயிரற்ற காரணிகள். மனிதர்களின் தலையீடுகளின்றி உருவான சூழ்நிலை மண்டலம் எது? இயற்கை சூழ்நிலை மண்டலம். செயற்கை சூழ்நிலை மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டு நெல்வயல். மீன்கள் பிற நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்வாழ் தாவரங்களையும் பராமரிக்கும் இடம் எது? நீர்வாழ் காட்சியகம். பசு, மான், ஆடு மற்றும் எலி போன்றவை எதற்கான எடுத்துக்காட்டு? தாவர உண்ணிகள். சிங்கம், புலி, தவளை மற்றும் ஆந்தை போன்றவை எதற்கான எடுத்துக்காட்டு? ஊனுண்ணிகள். இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் உள்ள சிக்கலான கரிம பொருட்களை எளிய மூலக்கூறுகளாக தாவரங்களுக்கு ஊட்டச்சத்துக்களாக எவை மாற்றுகின்றன? பூஞ்சைகள். அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. தாவர உண்ணி எலி, ஊனுண்ணி ஆந்தை, அனைத்துண்ணி காகம், சிதைப்பவை பாக்டீரியா. கீழ்கண்டவற்றில் சரியான வரிசை எது? நீர்வாழ் தாவரம், அடுத்து நீர்வாழ் பூச்சி, அடுத்து லார்வா, அடுத்து மீன். கீழ்கண்டவற்றில் ஆற்றல் ஓட்டத்தினை வரிசைப்படுத்துக. சூரியன், தாவரம், வெட்டுக்கிளி, தவளை, காகம். உணவுச் சங்கிலியின் படிநிலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உணவூட்ட நிலை. உயிரினச் சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள் எது? மட்கும் கழிவுகள். உயிரினச் சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள் எது? மட்காத கழிவுகள். 3R என்பதில் தவறானது எது? மறு ஏற்பாடு ரீஅரேஞ்ச். திடக்கழிவு மேலாண்மை உருவாக்கப்பட்ட ஆண்டு 2016. கடலுக்கு அடியில் உள்ள திமிங்கலங்கள் எவற்றின் இரைச்சலினால் தங்கள் பாதையை மாற்றுகின்றன? கப்பல்களின் இரைச்சல். உயிரின சிதைவுறுதல் அல்லது மக்குதல் என்பதற்கான காரணிகளில் தவறானது. காற்று. மட்குதலுக்கு உதவி செய்யும் இயற்கை காரணிகளில் அல்லாதவை. ஒளி. கீழ்கண்டவற்றில் உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவு எது? நெகிழிப் பொருட்கள். கழிவுகளிலிருந்து பயன் தரத்தக்க பொருட்களை பிரித்தெடுத்து மீண்டும் பயன்படுத்துவதற்கு என்ன பெயர்? மறுசுழற்சி. மட்கும் குப்பைகள் நுண்ணுயிரிகளின் செயல்பாடுகளினால் சிதைவுறும் நிகழ்ச்சி டேஸ் எனப்படும்? உரமாதல்.
மனித உடல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள் போன்றவை எம்முறையில் அழிக்கப்படுகின்றன. எரித்து சாம்பலாக்குதல். கழிவுப் பொருட்கள் அல்லது தேவையற்ற பொருட்களை உயர் தரமான மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்புடைய பொருள்களாக மாற்றுவதன் பெயர் என்ன? படைப்பாக்க மறுபயன்பாடு. மண்புழு உரம் தயாரிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும்? 45 நாட்கள். நம் சுற்றுச்சூழலில் தேவையற்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள்கள் சேர்க்கப்படுவதால் ஏற்படுவது மாசுபாடு. மாசுபாடு எத்தனை வகைப்படும்? 4. தொழிற்சாலையில் உருவாக்கப்படும் சில நச்சு வாயுக்கள் மழைநீருடன் இணைந்து என்ன மழையாக மாறுகிறது? அமிலமழை. காற்று மாசுபாட்டை குறைக்கும் வழிகளில் தவறானது எது? குப்பைகளை குப்பை தொட்டியில் போட வேண்டும். காற்று மாசுபாடு. புகை. நில மாசுபாடு. செயற்கை உரங்கள். நீர் மாசுபாடு. சாக்கடை கழிவுகள். விலங்குகள். உயிரின கூறுகள். நீரை மாசுறச் செய்யும் கழிவுகளில் தவறானது எது? திடக்கழிவுகளை எரிப்பது. மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையேயான தொடர்பு மற்றும் தாவரங்களின் பொருளாதார பயன்பாடு ஆகியவற்றை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு எது? பொருளாதார தாவரவியல். தாவரங்களின் பொருளாதார மதிப்பு மற்றும் பயன்பாடுகளின் அடிப்படையில் தாவரங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 6. நெசவுக்காக கயிறு திரிக்க மற்றும் மெத்தைகள் தயாரிக்க உதவும் நார்களை தருவது எது? நார் தாவரங்கள். வேரில் உணவு சேகரிக்கும் தாவரத்தின் பெயர் என்ன? கேரட். தண்டில் உணவு சேகரிக்கும் தாவரத்தின் பெயர் என்ன? கருணைக்கிழங்கு. புல்வகை தாவரங்களில் விளைவிக்கப்படும் உணவுப் பொருள் எது? கோதுமை. நெல், கோதுமை, கம்பு, கேழ்வரகு, திணை போன்றவை எதற்கான எடுத்துக்காட்டுகள்? தானியங்கள். அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களில் உண்ணக்கூடிய விதைகள் எவை? பருப்பு வகைகள். உலகளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? 2. உலக உணவு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? அக்டோபர் 16. மருத்துவ தாவரங்களில் அல்லாதவை எது? புதினா. பொறுத்துக. வேம்பு. தோல் நோய்கள். மஞ்சள் கிருமிநாசினி. துளசி மூச்சுக்குழாய் அலர்ஜி. நெல்லி ஸ்கர்வி சோற்றுக்கற்றாழை குடல் புண்கள். நூல், கயிறு, துணி மற்றும் காகிதம் போன்றவை தயாரிக்க பயன்படும் தாவரம் எது? நார் தரும் தாவரங்கள். இந்திய சணல் உற்பத்தியில் 50 விழுக்காடு உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? மேற்கு வங்காளம். இந்தியாவில் மேற்கு வங்காளம், அசாம், ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேசம், திரிபுரா மற்றும் மேகாலயா ஆகிய 7 மாநிலங்களில் பயிரிடப்படுவது எது? சணல். இலைநார் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு கற்றாழை. நூல் இலைகளில் இருந்து நூலை உருவாக்கும் முறையின் பெயர் என்ன? நூல் நூற்றல். மரக்கட்டைகள் அதன் வலிமை மற்றும் அடர்த்தியின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2. நிலவால் பூக்கும் தாவரங்களான ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரங்களில் இருந்து பெறப்படுவது எது? வன்கட்டைகள். பட்டுப்புழுக்கள் எதனை உணவாக எடுத்துக்கொள்கிறது? மல்பெரி இலை. மண் அரிப்பை தடுப்பவை எவை? தாவரங்கள். எந்த கழிவுகளில் இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது? தாவரம். பாலக்கீரையில் இருந்து மூட்டு மற்றும் முழங்கால் பாதிப்பை ஏற்படுத்தும் மருந்தினை கண்டறிந்த நிறுவனம் எது? மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம். ரப்பர் பயன்பாடுகளில் தவறானது எது? உடைகள். இந்தியாவில் பயிர் வளர்ச்சியை பெருக்க எதனை உரமாக பயன்படுத்துகின்றனர்? யூரியா. மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் மூட்டு மற்றும் முழங்கால் பாதிப்பை குணப்படுத்த எதிலிருந்து மருந்து கண்டறிந்தனர்? பாலக்கீரை. வன்பொருள் மற்றும் மென்பொருள் ஆகிய இரு பெரும் பகுதிகளை உள்ளடக்கிய அமைப்பு எது? கணினி. கணினியின் மையச் செயலக பெட்டியினுள் அமைந்திருக்கும் பாகங்களில் தவறானது எது? கணித ஏரணச் செயலகம். மென்பொருள் செயல்பாட்டின் அடிப்படையில் எத்தனை வகைப்படும்? 2. கணினியின் சாதனங்களை ஒன்றுடன் ஒன்று இணைப்பது எது? இயக்க மென்பொருள். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது?
கூற்று 1 இயக்க மென்பொருள் அதாவது OS இன்றி கணினியை பயன்படுத்த இயலாது. இது வந்து சரி. கூற்று 2 கணினி இயங்குவதற்கு தேவையான அடிப்படை தரவுகளை அதாவது டேட்டா கொண்ட மென்பொருள் இயக்க மென்பொருள் ஆகும். இதுவும் சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து கூற்று 1, 2 சரி. கணினியின் உட்புற செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவது எது? இயக்க மென்பொருள். பொறுத்துக நினைவகம், ஹார்ட் டிஸ்க், இயக்க மென்பொருள், ஆப்பரேட்டிங் சிஸ்டம், தனியுரிமை மென்பொருள், விண்டோஸ், திறந்த மூல மென்பொருள், லினக்ஸ். இதோட 6ஆம் வகுப்பு அறிவியல் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.